ப்ரோ கபடி லீக் சீசன் 12 எங்கே டெலிகாஸ்ட் ஆகும், எப்படி அதை நம்ம பார்க்கறது, டிவிலனா எப்படி பார்க்கறது, மொபைலில் எப்படி பார்க்கறது, மொபைலில் எப்படி ஃப்ரீயாக பார்க்கறது, இது பல பேருக்கு இருக்கிற கேள்வி. ஸோ இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு பதில் இருக்கும். ஃப்ரீயாக மொபைலில் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 எப்படி பார்க்கறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக எனக்கு இன்ஸ்டா டிஎம் அண்ட் கூடவே கமெண்ட் எல்லாத்துலேயும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க கேள்வி, ப்ரோ மொபைலில் ப்ரோ கபடி லீக் எப்படி பார்க்கறது? ஓகே ப்ரோ, ஜியோ ஹாட்ஸ்டார் ஓகே தான், ஃப்ரீயாக எப்படி ப்ரோ பார்க்கறது சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சா ஆகணும் ப்ரோ, என்னால் வந்து ஹாட்ஸ்டார் காசு கட்ட முடியாது ப்ரோ, எப்படி ஃப்ரீயாக பார்க்கறதுன்னு சொல்லுங்கள் ப்ரோன்னு நிறைய கமெண்ட் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இன்ஸ்டாவில் எல்லாருமே கேட்குற விஷயம் இதுவாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிகேஎல் சீசன் 12ஓட டெலிகாஸ்ட் டீட்டெயிலை பற்றி சொல்லி முடிச்சிடுறேன். ப்ரோ கபடி லீக் சீசன் 12ஓட டெலிகாஸ்ட் பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் இந்தியா நெட்வொர்க் தான். டிவியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. மெயின் சேனல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், அது இல்லாமல் அவங்களோட மற்ற சேனல்கள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கன்னடா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தெலுங்கு, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹிந்தி அண்டு கூடவே தமிழில் விஜய் சூப்பர் கூட ஒரு சில டைம் மேட்சஸை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே டிவிக்கு தான். ஸோ டிவிக்கு நீங்கள் கண்டிப்பாக காசு கட்டுற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல, நான் டிவி ரீசார்ஜ் பெருசாக பண்ணது கிடையாது. ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தான் கண்டிப்பாக எடுக்கும் ப்ரோ கபடி லீக் சீசன் 12. தமிழ் கமெண்ட்ரியோடவே இருக்குது. தமிழ் கமெண்ட்ரியில் இப்போ புதுசாக ஆட்களை வேறு சேர்த்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தமிழ் கமெண்ட்ரியில் டிவியில் வரப்போகுது. ஸோ ஸ்டார் இந்தியா, அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிவிகளில் தான், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்களில் தான் டிவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ அங்கே உங்களுக்கு ப்ரோ கபடி லீக் சீசன் 12 டெலிகாஸ்ட் வரப்போகுது. அப்படியே மொபைல் பக்கம் வந்தோம் அப்படின்னா மொபைல் ஸ்ட்ரீமிங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்கள் எங்கே வேணால் மொபைலில் பார்க்கலாம்னா அதற்கு இருக்கிற ஒரே ஆப் ஜியோ ஹாட்ஸ்டார். இதற்கு முன்னாடி ஜியோ சினிமா, ஹாட்ஸ்டார்னு 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் ஜியோ பிளஸ் ஹாட்ஸ்டார் சேர்ந்துட்டாங்க ஜியோ ஹாட்ஸ்டாரா. ஸோ இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற ஆப்பில் தான், அதாவது முன்னாடி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ரொம்ப காலமாக இல்லை எப்போவுமே பிகேஎல் அதில் தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு இருக்கு. அதில் தான் உங்களுக்கு பிகேஎல் சீசன் 12 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. எஸ், ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் தான் மொபைலில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது இந்த முறையும். ஸோ இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் இதற்கு நீங்கள் பேசிக் பேக், அதாவது 149 ரூபா பேக்கு 3 மாதத்துக்கு அது வேலிடாக இருக்கும். ஸோ இந்த 149 ரூபா நீங்கள் பே பண்ண முடிஞ்சுது அப்படின்னா 3 மாதத்துக்கு சூப்பராக ஹாட்ஸ்டார்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் வந்து கொடுத்துருவாங்க. டபுள் ஹெடர்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள் ஹெடர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 149 உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேர் யூஸ் பண்ணணும், 3 பேர் யூஸ் பண்ணணும்னு நினைத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான பேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சில மொபைல் அண்ட் கூடவே ஜியோ சிம் வச்சிருக்கவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஏன்னா ஜியோவில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா கூடவே ஜியோ ஹாட்ஸ்டாரோட அந்த சப்ஸ்கிரிப்ஷனை சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் ஹாட்ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணாதான், அதாவது காசு கட்டினா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து அந்த லைவ் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. ஸோ மொபைலில் ஸ்ட்ரீமிங் பார்க்கணுன்னா காசு கட்டி தான் பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 12 அந்த மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில அப்டேட் இருக்குது. நான் அதை இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணி முடிச்சிடுறேன். பிகேஎல் சீசன் 12க்காக 11 டீம்ஸ் தங்களோட ஜெர்சிங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு டீம் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் மட்டும் ஜெர்சியை ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க, நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ். இப்போ அவங்களும் தங்களோட ஜெர்சியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிகேஎல் சீசன் 11ல இருந்த அதே ஜெர்சி ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கு. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, ப்ளூ கலரில் ஒரு பிளாக் பேட்டர்ன் லைட்டாக இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இருக்கு. எனக்கு அதை விட இந்த பேட்டர்ன் சீசன் 12 பேட்டர்ன் பிடிச்சிருக்கு. அண்ட் கூடவே எல்லோ கொஞ்சம் ஆட் ஆன் ஆயிருக்கு. ஸோ கீழே டிஷர்ட்ல பேட்டர்ன் ஒரு பெரிய பேட்டர்ன் எல்லோ இருக்கு. அண்ட் கூடவே அந்த நெக் கிட்ட இருக்கிறது அண்ட் கூடவே கை கிட்ட இருக்கிறது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லோ இருக்கு. தமிழ் தலைவாசோட ஜெர்சி மாதிரி இந்த ஜெர்சி ஆல்மோஸ்ட் மேக் பண்ணப்பட்டிருக்கு. பட் அது ரொம்ப பிளைனா இருக்கும், ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். இது கொஞ்சம் கிளாத் வந்து வேற மாதிரி இருக்கு. அண்ட் கூடவே லைட்டா பேட்டர்னும் இருக்கு. 2 ஜெர்சியும் பக்கம் பக்கம் வச்சு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா தான் இருக்கு இந்த ஜெர்சியுமே. அதாவது பிகேஎல் சீசன் 12க்கு இப்போ 12 டீம்ஸுமே ஜெர்சியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜெர்சிக்கு கவுண்ட் டவுன் வீடியோ போடணுமா, நீங்கள் கீழே கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போட்டுறேன். இல்லாட்டி நான் போட மாட்டேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா சீசன் நெருங்கிடுச்சு, அதனால தான் நான் கேட்குறேன். சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் ப்ரோ, நீங்கள் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போட்டுறேன். அப்புறம் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் நிறைய டீம்ஸ் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வரிசையில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸும் இப்போதைக்கு தங்களோட கேப்டன் யாரு, வைஸ் கேப்டன் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம இது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்.
மாட்டோம், கேப்டன் இவராக தான் இருக்க போறாரு, வைஸ் கேப்டன் இவராக தான் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அச்சு பிசுறாம கொண்டு வந்திருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட மேனேஜ்மெண்ட். இங்க வந்து பெருசா சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. நிதின் ராவல் அந்த டீமோட லெஃப்ட் கார்னர் பிளேயர், முன்னாடி சீசன் பெங்களூர் புல்ஸ்க்காக ஆடி இருந்தாரு, அதுக்கு முன்னாடிலாம் இங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்காக தான் ஆடி இருந்தாரு. இடையில இன்ஜுரி காரணமா அவரால் இந்தியன் டீம்லேயே ஆட முடியாமலாம் போச்சு. அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரகிள் எல்லாம் மீட் பண்ணிட்டு இப்போ திரும்பவும் கம்பேக் கொடுத்தாரு சீசன் 11ல. இப்போ திரும்பவும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அவரை எடுத்து கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த டீமோட ஒரு சீனியர் பிளேயர், கண்டிப்பா ஒருத்திட்டு லெஃப்ட் கார்னர்ல ஃபுல் சீசனும் சூப்பரா ஆடக்கூடிய செம்மையான ஒரு பிளேயர், அண்ட் இந்தியன் டீம்ல அளவுக்கு ஆடக்கூடிய ஒருத்தர். அதனால அவர் கேப்டனுங்கிறதுல டவுட்டே வேணாம். அதே மாதிரி வைஸ் கேப்டன் அப்படிங்கிறது அந்த டீமால ரீடைன் பண்ணப்பட்ட ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். இதையும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பசலட்ரா சலிக்கலாம், அப்புறம் நம்ம முகமது ரசா சலுடிக்கலாம், அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்னா அது இவர் தான், ரேசா மிர்பகேரி அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு வைஸ் கேப்டன்சி அப்படிங்கிறது இப்போதைக்கு போயிருக்கு. ரேசா மிர்பகேரியும் ஃபுல் சீசன் ஆடக்கூடிய ஒரு தரமான பிளேயர், ஒரு தரமான கவர் பிகேல பொறுத்த வரைக்கும். ஸோ அவருக்கு வைஸ் கேப்டன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எனக்கு பெருசாக சர்ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். இல்லை ப்ரோ, என்னெல்லாம் காசெல்லாம் கட்ட முடியாது, எனக்கு மொபைலில் ஃப்ரீயாக பார்க்கணும், அதுக்கு ஒரு வழியை சொல்லுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே நாம ஒரு விளாக் சேனலும் ஆரம்பிச்சிருக்கோம், நீலாஸ் டைரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாகவே டச் பண்ணீங்கன்னா அந்த சேனலுக்கு போய்டும், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வருவாமா? ஸோ ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அதாவது பிகேஎல் சீசன் 12 நீங்கள் ஜாலியாக ஃப்ரீயாகவே மொபைலில் பார்க்க முடியும். பட் அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நான் இந்த சேனலில் பெருசாக ஓப்பன் பண்ணி சொல்ல முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி சீசன் 11க்கு நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். ப்ரோ இந்த மாதிரி பார்க்கலாம் ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்மளால் ஒரு வாரம் வீடியோ போட முடியாமலே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரியான வீடியோக்குள்ளே இந்த சேனலில் போடுறதுங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க்கு. நான் போடவும் மாட்டேன், ரிஸ்க் எடுக்கவும் மாட்டேன். அப்புறம் என்ன, என்னை ஏமாத்துறியாடா நீ வந்து அப்படி சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் அதுக்காக தனியாக வீடியோ போட்டாச்சு. பட் இந்த சேனலில் போடலைங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். அதற்காக நமக்கு ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் அப்படின்னு தனியாக ஒரு சேனல் இருக்கு, அதில் ஆல்ரெடி அந்த வீடியோ அப்லோட் ஆகி இருக்கு. ஸோ இங்கே அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த சேனலுக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அங்கே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எப்படி நாம் வந்து ஃப்ரீயாக வந்து பிகேஎல் சீசன் 12 லைவாக பார்க்கலாம் அப்படிங்கிறத. இங்கே நான் எதையுமே ஓப்பன் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. இல்லை ப்ரோ எங்களுக்கு அந்த வீடியோவும் பார்த்து புரியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, லிங்க் இதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி எனக்கு டிஎம் பண்ணீங்கன்னா அங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது கடைசியாக என்கிட்ட இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ பிகேஎல் சீசன் 12 லைவ் ஃப்ரீயாக பார்க்க முடியும். அது எப்படிங்கிறது அந்த சேனலில் இருக்குது, அது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைப்பேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட குற்றம் புரியுது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.